ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் இல்லை பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் முருங்கைக்காய், கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாமே 2 நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தக்காளி, அதாவது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த காய்கறி வேகத்துக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா வேக வைக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 4-5 வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே சாட்டே பண்ணலாங்க. நல்லா வதங்கி வரணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா மசாலா வாசனை வரும். அந்தளவுக்கு வந்த உடனே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நம்ம பல்லாக எடுத்துருக்கோம். அதை சேர்த்து நல்லா இன்னொரு வாட்டி வதங்க விடலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா மையாக அரைக்கணும். அதாவது திப்பிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அந்த மசாலா எல்லாமே நல்லா அரைஞ்சிருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் கூட ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ புளி நம்ம ஆல்ரெடி ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டி அதை புளி தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை எதுக்குதோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா பார்த்திங்கன்னா வதங்கி வரும். இந்த டைமில் நம்ம பருப்பு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருந்தோம். அதாவது 1.5 கிளாஸ் அளவுக்கு பருப்பு வேக வச்சுருக்கோம், துவரம் பருப்பு. அது நல்லா வேக வச்சு மடித்து வச்சுருக்கோம். தட் மீன்ஸ் நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அதை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நல்லா கொதி வரும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். அதாவது மசாலா பேஸ்ட் ஒன்று பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, உடுப்பி சாம்பாருக்கு அது. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பக்கவாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு பேன் காஞ்சதும் அதில் தேங்காய் எண்ணெய், இது முழுக்க தேங்காய் எண்ணெய் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்பொழுது ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா உருவி சேர்த்துக்கலாங்க. உருவி சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாம்பாரில் ஊற்றிடலாம். தாளிப்பு, இந்த தாளிப்பு நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான உடுப்பி சாம்பார் அருமையான வழியில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்து கூட வச்சு அருமையாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த உடுப்பி சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள்.